அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய சிறிய சிறிய வாக்குவாதங்களின் மூலமாகவும் வாய் தகராறின் மூலமாகவும் வாழ்நாளிலே மிகப்பெரிய பலன்களை இழப்போமா? அல்லாவிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நியாமத்துகளை கூட ஒரு சில நேரத்திலே இழந்து விடுவோமா? இது சாதாரணமான வாக்குவாதம் தான், இது சாதாரணமான சண்டை தான் என்று ஒரு சில விஷயங்களை நாம் கருதுகிறோம். ஆனால் அதை கொண்டு அல்லாவிடத்திலிருந்து கிடைக்க பெறக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடைகளை எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அறிவிப்பதற்காக வந்து கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இரு நபர்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தார்களாம், அதாவது வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவர்களுடைய அந்த தர்க்கத்தின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் லைலத்துல் கத்ர் பற்றிய ஞானத்தை என்னை மறக்க செய்து விட்டான். எனவே நீங்கள் கடைசி 10 இரவுகளிலே லைலத்துல் கத்ரை தேடி அடைந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இந்த ஒட்டுமொத்த உம்மத்துக்கு பரிசாக கிடைத்த ரமதான், இந்த ரமதானிலே மிக முக்கியமான பரிசான லைலத்துல் கத்ர் எனும் இந்த உம்மத்திற்கான மிகப்பெரிய நியாமத்தை கூட ஒரு சாதாரண மனிதர்களுடைய ஒரு தர்க்கம், ஒரு வாக்குவாதம் மறைத்து விட்டது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய தர்க்கம், வாக்குவாதம், வாய் தகராறு போன்ற விஷயங்களை கொண்டு நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய மற்ற விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய நியாமத்தை நாமே தடுத்து விடுகிறோம். இந்த லைலத்துல் கத்ர் நமக்கு எடுக்கக்கூடிய பாடத்தில் இதுவும் ஒன்று. மனிதன் நாவை பேணினால், தேவையில்லாத தர்க்கத்திலிருந்து தன்னை அவன் தூரமாக்கி கொண்டால், அவன் அல்லாஹ்வுடைய நியாமத்தில் இருந்து தூரமாக மாட்டான். மனிதன் தன்னுடைய நாவை தேவையில்லாத வாக்குவாதங்களில் இருந்தும், தர்க்கத்தில் இருந்தும், வாய் தகராறில் இருந்தும், சண்டை சச்சரவுகளில் இருந்தும் தன்னை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், அவன் அல்லாஹ்வுடைய நியாமத்தில் இருந்து தூரமாகி விடுவான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய நாவுகளை கொண்டு ஏற்படக்கூடிய எல்லா பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. தேவையில்லாத தர்க்கங்களில் இருந்தும் வாக்குவாதங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக.